அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செறுவார்க்கும் செய்யாவிடல். தனக்கு தீங்கு செய்தவரிடத்திலும் தீய செயலை செய்யாமல் விடுவதே தலை சிறந்த அறிவாகும் என்கிறார் பொய்யா மொழியாரான வள்ளுவர். இந்த குறளுக்கு ஏற்ப வாழ்ந்த ஒரு நாயன்மாரின் வாழ்க்கையை இப்போ தெரிஞ்சுக்கலாமா? மெய்ப்பொருள் நாயனார் என்பவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவர் ஒரு சிற்றரசர். உலக விஷயங்களில் நாட்டமற்றவர், மெய்ப்பொருள் உணர்ந்தவர், மாபெரும் சிவபக்தர். அதனாலேயே இவருக்கு மெய்ப்பொருள் நாயனார் என்ற நற்பெயர் ஏற்பட்டது. திருக்கோவிலூர் எனும் நகரிலிருந்து இவர் ஆட்சி புரிந்தார். பயிர்களுக்கு மேகம் போல உயிர்களுக்கு இவர் உதவி புரிந்தார். முத்துநாதன் எனும் ஒரு குறுநில மன்னன் இவர் மேல் பகை கொண்டிருந்தான். பலமுறை முயன்றும் மெய்ப்பொருள் நாயனாரை போரில் வெல்ல முடியவில்லை. ஒரு நாள் அக்கொடியவன் அடியவர் போல வேஷமிட்டு இவரிடம் வந்தான். மாளிகையுள் புகுந்தான். வஞ்சகன் என்பதை அறியாமல் இவனை வணங்கி உபசரித்தார் நாயனார். ஒரு அரிய நூலின் பொருளை உணர்த்த வந்தேன் என்று பொய் சொன்னான். பேசுவது போல பேசி சமயம் பார்த்து முத்தநாதன் ஒளித்து வைத்திருந்த வாளை எடுத்து மெய்ப்பொருள் நாயனாரை குத்தினான். ரத்தம் கொட்டியது. அங்கிருந்த தத்தன் என்பவன் இதை கண்டு உடனே முத்தநாதனை கொல்ல வந்தான். அவனை நாயனார் தடுத்து, நம் இல்லத்திற்கு வந்தவனை கொல்லக்கூடாது என்றார். நீ உடனே இவனை ஊருக்கு வெளியே விட்டு வா என்று கூறி உயிரை துறந்தார். தன் உயிரையே மாய்த்த பகைவனுக்கு தீங்கு நினைக்காமல் விட்ட நாயனாரே பேரறிவையும் நற்குணத்தையும் இவ்வுலகம் இன்றும் போற்றுகிறது. வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.